Hi students, today discussing about the chapter 10 secondary growth. Unit 4ல plant anatomy-ல the secondary growth இருக்குது. இதில் 10.1 secondary growth in dicot stem இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த secondary growth பார்க்குறதுக்கு முன்னாடி dicot stem-ஓட பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது டைகாட் ஸ்டெம். டிஎஸ் ஆஃப் டைகாட் ஸ்டெம், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன். டைகாட் ஸ்டெம்மை ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், இது கிரவுண்ட் பிளான் கொடுத்துருப்பாங்க. பிளான்ட்டை வந்து கட் பண்ணி அதாவது ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு செக்டார்னால் ஒரு ஃப்ராக்மெண்ட், ஒரு பகுதி, ஒரு பார்ட் என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணி என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த ரீஜியனை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எபிடெர்மிஸ், இது அவுட்டர் லேயர் அப்படின்னு படிச்சிருப்போம். அடுத்து பார்த்தோன்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். வாஸ்குலர் பண்டில்ங்கிறது எதுன்னு பார்த்தோன்னா சைலமும் ப்ளோயம். அதில் பேர் மெட்டாசைலம் லார்ஜ் சைஸில் இருக்கும், புரோட்டோசைலம் ஸ்மாலர் சைஸில் இருக்கும். இது சைலம். அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி ப்ளோயம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ப்ளோயம். அதை ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திசு இருக்கும். அந்த திசுக்கு பேர் கேம்பியம். இப்போ ரெண்டுக்கும் பிட்வீனில் இருக்குது. திசு பிட்வீன் சைலம் அண்ட் ப்ளோயம் இஸ் கால்னு சொல்லுவாங்க கேம்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேம்பியம் பார்த்தோம்னா பிரிக் ஷேப்டு செல்லில் ஃபவுண்டாக இருக்கும். ஒன் ஆஃப் த மெரிஸ்டமேட்டிக் திசு. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அடுத்தது நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ரெண்டு வாஸ்குலர் பண்டலுக்கு இடையில் பார்த்தோம்னா பேரன் கைமாட் செல்ஸ்னால ஃபவுண்டாக இருக்கும். அந்த இது வந்து பித்துன்னு சொல்லுவாங்க. அந்த ரீஜன்ஸ் வந்து பித்து. இந்த பித்து வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிருக்குது பிட்வீன் த வாஸ்குலர் பண்டல். வாஸ்குலர் பண்டலுக்கு பிட்வீனில் எல்லாம் எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கிறதுனால இதுக்கு இந்த ரீஜனுக்கு என்ன பண்ணி பார்த்தோம்னா மெடுலரி ரேஸ் ஆர் பித் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பிரைமரி மெடுலரி ரேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது, அதனால தான் இதை சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த கேம்பியம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பிட்வீன் வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டலுக்கு பிட்வீனில் இருக்கிறதுனால அந்த அந்த கேம்பியத்தை வந்து வாஸ்குலர் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் பார்த்தோம்னா இன்ட்ரா ஃபெசிகுலர் கேம்பியம் அப்படின்னு சொல்லலாம். வாஸ்குலர் கேம்பியம் ஆர் இன்ட்ரா ஃபெசிகுலர் கேம்பியம். இன்டர் ஃபெசிகுலர் கேம்பியம் எதுலேருந்து டெரைவ்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த பிரைமரி மெடுலரி ரேஸ்லேருந்து டெரைவ்ட் ஆகுது. அப்போ அந்த மெடுலரி ரேஸ் இருக்கக்கூடிய இந்த பாரன்கைமாட் செல்ஸ் என்னதுன்னு பார்த்தோன்னா மறுபடியும் இப்போ மெரிஸ்டமேட்டிக் திசு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகுது. டெவலப் ஆகி என்னென்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு கேம்பியத்தோட வாஸ்குலர் பண்டல் கேம்பியத்தோட என்னது ரவுண்டு ஃபுல்லாக என்ன பண்ணுது பார்த்தோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணுது. அப்போ அதனால் உருவாக்கக்கூடிய ரிங்குக்கு பேர் தான் கேம்பியல் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நடக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேம்பியல் ரிங் ஃபார்ம் ஆனோடனே செகண்டரி சைலத்தையும் செகண்டரி ப்ளோயத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அவுட்டரில் செகண்டரி ப்ளோயத்தையும் இன்னரில் செகண்டரி சைலத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். 10.1 செகண்டரி க்ரோத் இன் டைகாட் ஸ்டெம். வாஸ்குலர் கேம்பியம். வாஸ்குலர் கேம்பியம் இஸ் த லேட்ரல் மெரிஸ்டம். ஒன் ஆஃப் த லேட்ரல் மெரிஸ்டம். மெரிஸ்டம்லேயே படிச்சிருப்பீங்க, அப்பிகல் மெரிஸ்டம், இன்டர்கலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம்னு. அந்த லேட்ரல் மெரிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வாஸ்குலர் கேம்பியம், கார்க் கேம்பியம் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வாஸ்குலர் கேம்பியங்கிறது இப்போ தான் நான் காமிச்சேன். பிட்வீன் த வாஸ்குலர் பண்டல். வாஸ்குலர் பண்டலுக்கு பிட்வீனில் இருக்கிறனால தான் அது வாஸ்குலர் கேம்பியம் அப்படின்னே பேர் வந்துச்சு. சரி, தட் ப்ரொடியூஸ்டு பார்த்தோம்னா செகண்டரி வாஸ்குலர் திசு. லைக் என்ன சொன்னால் செகண்டரி சைலத்தையும் செகண்டரி ப்ளோயத்தையும் தான் இந்த வாஸ்குலர் கேம்பியம் வந்து ஃபார்ம் பண்ணும். சரி, இப்போ ஆரிஜின் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் வாஸ்குலர் கேம்பியம். வாஸ்குலர் கேம்பியம் எப்படி வந்து ஃபார்மேஷன் ஆகுது, அது ஆரிஜின் தோற்றம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். A strip of vascular cambium that believed to originate from ப்ரோகேம்பியம். என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்ன ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு பார்த்தோம்னா ப்ரோகேம்பியத்திலிருந்து தான் ஃபார்ம் ஆகுது வாஸ்குலர் கேம்பியம். எங்கே இருக்குதுன்னா ப்ரெசன்ட் பிட்வீன் சைலம் அண்ட் ப்ளோயம். இப்போ தான் டைகாட் ஸ்டெம்மில் காமிச்சேன். சைலத்துக்கும் ப்ளோயத்துக்கும் பிட்வீனில் அந்த கேம்பியம் இருந்துச்சு. அதான் சைலம் அண்ட் ப்ளோயம் ஆஃப் வாஸ்குலர் பண்டல் அப்படின்னா இது வாஸ்குலர் பண்டலோட சைலத்துக்கும் ப்ளோயத்துக்கும் பிட்வீனில் ப்ரெசென்ட் ஆயிடுச்சு இந்த வாஸ்குலர் கேம்பியம். இந்த வாஸ்குலர் கேம்பியம் டெரைவ்டு ஃப்ரம் ப்ரோகேம்பியம். சரி, திஸ் கேம்பியல் ஸ்ட்ரிப் இஸ் நோன் அஸ் என்ன சொல்லுவாங்க இன்ட்ரா ஃபெசிகுலர் கேம்பியம் ஆர் ஃபெசிகுலர் கேம்பியம் அப்படின்னு சொன்னேன். இந்த கேம்பியல் ஸ்ட்ரிப்பில் இடையில இருக்கிறனால அதுக்கு பேர் சொன்னோம். அடுத்த பேர் இன் பிட்வீன் வாஸ்குலர் பண்டல் எ ஃபியூ பாரன்கைமாட்ட செல்ஸ் ஆஃப் மெடுலரி ரேஸ் தட் ஆர் இன் லைன் வித் த ஃபெசிகுலர் கேம்பியம். ஃபெசிகுலர் கேம்பிக்கு லைனில் இருக்கும் ரெண்டு பிட்வீன் வாஸ்குலர் பண்டலுக்கும் பிட்வீனில் பிகம் பார்த்தோம்னா அது மெரிஸ்டமேட்டிக்காக ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஏ ஸ்ட்ரிப் ஆஃப் வாஸ்குலர் கேம்பியம். வாஸ்குலர் கேம்பியத்தை ஸ்ட்ரிப்பை ஃபார்ம் பண்ணுது. திஸ் இஸ் கால் இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இன்ட்ரா ஃபெசிகுலர் கேம்பியம் அப்படின்னா இன்ட்ரா அப்படின்னாவே இன்டீரியர் அப்படின்னு அர்த்தம்.
2 வாஸ்குலர் பண்டிலுக்கும் பிட்வீனில் இருக்கிறது. 2 வாஸ்குலர் பண்டிலுக்கு பிட்வீனில் இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா இன்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்னா இடையேன்னு அர்த்தம். இந்த கேம்பியத்துக்கும் இந்த கேம்பியத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய மெடுலரி ரேஸு திரும்பவும் கேம்பியலாக ஃபார்ம் ஆகுது. அதுதான் அதை என்ன சொல்லுவாங்கன்னா அது இன்டர் ஸ்பெசிகுலார் கேம்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இன்ட்ரா இது ரெண்டும் சேர்ந்து தான் கேம்பியல் ரிங்கை ஃபார்ம் பண்ணுது. பாரு, இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் ஜாயின்ட் வித் இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம் ஆன் போத் சைட் ஆஃப் த சைட் டு ஃபார்ம் கண்டினியூஸ் ரிங். கண்டினியூஸான ஒரு ரிங்கை ஃபார்ம் பண்ணுது. இட் இஸ் கால் வாஸ்குலர் கேம்பியல் ரிங் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 2 மார்க் 3 மார்க் கேட்கலாம். டிஃபைன் வாஸ்குலர் கேம்பியல் ரிங் அப்படின்ட்டாங்கன்னா எழுதலாம். அதாவது இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் ஜாயின்ட் வித் இன்ட்ராஸ்பெசிகுலர் கேம்பியம் ரெண்டுமே ஜாயின் பண்ணி போத் சைட் ஆஃப் ஃபார்ம் பார்த்தோம்னா ரெண்டு சைடு என்ன ஃபார்ம் ஆகிறதுனால அது கண்டினியூஸாக ஒரு ரிங் ஃபார்ம் ஆகுது. இஸ் கால் வாஸ்குலர் கேம்பியல் ரிங். இது ஒரு டயக்ராமில் பார்க்கலாம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நான் காமிச்சது. டைகார்ட் ஸ்டெம்மில் இப்படி இருந்துச்சு. அப்புறமா பாரு, அந்த டைகார்ட் ஸ்டெம்மில் கேம்பியல் எல்லோ கலரில் இருக்கிறது தான் கேம்பியம். இது இன்ட்ராஸ்பெசிகுலர் கேம்பியம். இது நார்மலாக ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது இன்ட்ராஸ்பெசிகுலர் கேம்பியம். அதாவது கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெடல் ரேஸ்லேருந்து டெவலப் ஆகிறதுன்னு சொல்லுவாங்க. இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது பண்டலுக்கு இதில் இருக்கிறது ஃபெசிகுலர் கேம்பியம். அது ரெண்டும் ஜாயிண்டாக என்னது ரிங்கை ஃபார்ம் பண்ணிடுச்சு. இது பேர் தான் சொன்னாங்க கேம்பியல் ரிங்குன்னு சொன்னோம். வாஸ்குலர் கேம்பியல் ரிங்கை ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்த ரிங்கில் இருந்து என்ன பார்த்தோம்னா அது கேம்பியல் ரிங்கு மெரிஸ்மேட்டிக் டிஸ்ங்கிறனால அவுட்டரில் செகண்டரி புளோயத்தையும் இன்னரில் வந்து செகண்டரி சைலத்தையும் ஃபார்ம் பண்ணுது. இந்த பார்ட்டுக்கு பேர் தான் என்னதுன்னா செகண்டரி க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்த்தோம்னா இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம் இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் இது ரெண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ப்ரெசன்ட் இன்சைட் த வாஸ்குலர் பண்டில் நான் சொன்னோம் இல்லையா. இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம்ங்கிறது எங்களுக்கு வாஸ்குலர் பண்டலுக்கும் இன்சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ப்ரெசென்ட் இன் பிட்வீன் வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது இன்சைடு, இது இன் பிட்வீன். 2 வாஸ்குலர் பண்டலுக்கு பிட்வீனில் இருக்குது இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியங்கிறது. ஆர்ஜினேட் ஃப்ரம் ப்ரோ கேம்பியம், இது ஆர்ஜினேட் ஃப்ரம் மெடுலரி ரேஸ். இன்சிலி இட் ஃபார்ம்டு பார்த்தோம்னா பார்ட் ஆஃப் பிரைமரி மெரிஸ்டம். ஒரு பார்ட் ஆஃப் பிரைமரி மெரிஸ்டத்துலேருந்து தான் இது ஃபார்ம் ஆயிடுச்சு இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பிங்கிறது. ஆனால் இது பார்த்தோம்னா பிகினிங் ஃபார்ம் பார்ட் ஆஃப் செகண்டரி மெரிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு மெரிஸ்டத்துலேருந்து ஃபார்ம் ஆன மெடுலரி ரேஸ் அப்படிங்கிறது பெர்மனன்ட் திசுவாக இருந்துச்சு. அதுவும் டெம்பரவரியாக பெர்மனன்ட் திசுவாக இருந்துச்சு. அந்த பெர்மனன்ட் திசு திரும்ப என்னதுன்னு பார்த்தோம்னா மெரிஸ்டமேட்டிக் திசுவாக ஃபார்ம் ஆகுது. அதனால தான் அது செகண்டரி மெரிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செகண்டரி மெரிஸ்டோட ஒரு பார்ட்டு தான் பிகினிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து பார்த்தோம்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் வாஸ்குலர் கேம்பியம். எப்படி வாஸ்குலர் கேம்பியம் ஆர்கனைஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது அதில் கொடுத்துருப்பாங்க. The cells of vascular cambium do not fit into usual description of meristem. யூஸ்வலாக இருக்கக்கூடிய மெரிஸ்டத்தை விட பார்த்தோம்னா ஃபிட் ஆகலை வாஸ்குலர் கேம்பியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இச்சுக்காக பார்த்தோம்னா ஐசோ டயாமெட்ரிக் செல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெரிஸ்டத்தில் நார்மலாக யூஸ்வலாக இருக்கக்கூடிய மெரிஸ்டத்தை விட இது பார்த்தோம்னா ஃபிட் ஆகலை. ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா இட்ஸ் கேஸ் ஐசோ டயாமெட்ரிக் செல்ஸ். வாட் இஸ் மீன் ஐசோ டயாமெட்ரிக் அப்படின்னா ஈக்குவல் சைஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது டென்ஸ் சைட்டோபிளாசம். டென்ஸ் சைட்டோபிளாசம்னா அடர்த்தியான சைட்டோபிளாசம் வச்சுக்குது. லார்ஜ் நியூக்ளியஸ் வச்சுருக்குது வாஸ்குலர் கேம்பியங்கிறது. அடுத்து பார்த்தோன்னா இல்லை ஆக்டிவ் வாஸ்குலர் கேம்பியம் போசஸ் செல்ஸ் வித் லார்ஜ் சென்ட்ரல் வாக்கியூல். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா செல்ஸில் பார்த்தோம்னா சென்ட்ரலில் லார்ஜ் வாக்கியூல்ஸும் ப்ரெசென்ட் ஆகிக்குது. சரௌண்டட் பை ஏ தின் லேயர் ஆஃப் டென்ஸ் சைட்டோபிளாசம். இதில் எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இது மெரிஸ்டமேட்டிக் நார்மலாக இருக்கக்கூடிய யூஸ்வலாக இருக்கக்கூடிய மெரிஸ்டமேட்டிக் திசுவில் பார்த்தோம்னா இந்த வாக்கியூல் வந்து ரொம்ப ஸ்மாலர் சைஸாக வந்து நிறையா இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா ஒரு மெச்சூர் செல் மாதிரியே எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா லார்ஜ் இன் சைஸில் இருக்குதான். லார்ஜ் இன் சைஸில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாக்கியூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தோம்னா ஃபர்தர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆஃப் வாஸ்குலர் கேம்பியம் இஸ் பிரசன்ஸ் ஆஃப் 2 கைண்ட் ஆஃப் இன்சியல் வந்து இருக்குது. வாஸ்குலர் கேம்பியத்தில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு இன்சியல் இருக்குது. அந்த இன்சியலுக்கு பேர் என்ன ஃபியூசிஃபார்ம் இன்சியல், ரே இன்சியல் அப்படின்னு 2 இன்சியல் இருக்குது. அதை பற்றி தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபியூசிஃபார்ம் இன்சியல். தீஸ் ஆர் வெர்டிகலி எலாங்கேட்டட் செல்ஸ். இந்த செல்ஸ் பார்த்தோம்னா இருக்குன்னா வெர்டிகலாக எலாங்கேட்டான செல்லாக இருக்கும். தே ஆர் கிவ்ஸ் ரைஸ் டு பார்த்தோம்னா லாங்கிடியூட்னல் அண்ட் ஆக்சியல் சிஸ்டம் ஆஃப் செகண்டரி சைலம். செகண்டரி சைலத்தை பார்த்தோம்னா ஆக்சியல் சிஸ்டத்தில் எப்படி டெவலப் பண்ணுது. இப்போ இதுதான் ஸ்டெம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்டெம்மில் வந்து ஆக்சியல் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணுறது எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஃபியூசிஃபார்ம் இன்சியல். இது வாஸ்குலர் இதில் கம்பியத்தில் இருந்து தான் டெவலப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த செகண்டரி சைலம் பார்த்தோம்னா சைலத்தோட எலமெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போங்க. ட்ரெக்கியரி எலமெண்ட்ஸ், ஃபைபர்ஸ், ஆக்சியல் பாரன்கைமா கொடுத்துருப்பாங்க. ட்ரெக்கியர்னா ட்ரெக்கிட்ஸு இல்லை வெசல்ஸ், ஃபைபர், ஆக்சியல் பாரன்கைமா.
இதெல்லாம் பார்த்தோன்னா செகண்டரி சைலம் டெவலப் பண்ணுறது. ஃப்ளோயத்தோட செல்ஸ் பார்த்தோம்னா சீவலமெண்ட்ஸ் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் ஃப்ளோயம் பாரன்கேமான்னு பிடிச்சிருக்கும் இல்லையா, அதுதான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. அப்போ இது ஃப்ளோயம், இது சைலம். இது மாதிரியான செகண்டரி சைலமும் செகண்டரி ஃப்ளோயமத்தையும் என்ன பண்ணு பார்த்தோம்னா லாங்கிடியூட்னல் என்ன பண்ணு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் பண்ணுது ஃபியூசிஃபார்ம் இனிஷியல். பேஸ்ட் ஆன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் 2 டைப் ஆஃப் வாஸ்குலர் கேம்பியம் ஆர் ரெகனைஸ்டு. 2 டைப் ஆஃப் வாஸ்குலர் கேம்பியத்தை வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. எதை பண்ணி? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபியூசிஃபார்ம் இனிஷியலை பேஸ் பண்ணி. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஸ்டோரிடு இன்னொன்று நான் ஸ்டோரிடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதர்வைஸ் கால் பார்த்தோம்னா ஸ்டாட்டிஃபைடு கேம்பியம், ஸ்டாட்டிஃபைடு நான் ஸ்டாட்டிஃபைடு கேம்பியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராமில் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் புரியும். இதில் பாருங்கள் எப்படின்னா ஸ்டோரிடு அப்படின்னாவே என்னென்னு பார்த்தோம்னா அடுக்கு, அதாவது லேயராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் பாருங்கள் லேயராக இருக்கும், அடுக்கடுக்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக இருக்கும், அதாவது ஒரே வரிசையில் செல்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் நான் ஸ்டோரியில் பார்த்தோன்னா அப்படி இருக்காது. பாருங்கள் ஓவர்லேப் பண்ணியிருக்கோம். ஒரு செல்லு இப்படி இருக்குதுன்னா, இந்த 2 செல்லு இப்படி இருக்குதுன்னா அடுத்த செல்லு இப்படி இருக்கும், ஓவர்லேப் பண்ணியிருக்கோம். அப்போ இது மாதிரி ஓவர்லேப் பண்ணியிருக்குது. இது வந்து எப்படி இருக்குது? வரிசையாக இருக்குது, லைனாக அரேஞ்ச் ஆகிருக்குது. ஆனால் இது ஓவர்லேப் பண்ணியிருக்குது. இதுதான் 2 டைப் ஆஃப் ரேஎன்சியல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சாரி, ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் வந்து 2 டைப்ஸ். இதுதான் சொல்லி முன்னே சொன்னாங்க. வெர்டிக்கலி எலாங்கேட்டட் செல்னு கொடுத்துருங்க. லாங்கிடியூட்னலாக இருக்கக்கூடிய சைலத்தை என்ன பண்ணுறது பார்த்தோம்னா இந்த கேம்பியம்ஸ்லாம் ஃபார்ம், இந்த ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் கேம்பியம் தான் ஃபார்ம் பண்ணுது, வாஸ்குலர் கேம்பியம் தான் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரேஎன்சியல்ங்கிறது ரேடியல் எலாங்கேட்டடாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ பாரு அந்த ஸ்டோரிடு கேம்பியம் நான் ஸ்டோரிஃபைடு கேம்பியம்ங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க பாரு. இந்த ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் அரேஞ்ச்டு இன் ஹரிசாண்டல் டயர்ஸ். டியர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக அப்படின்னு அர்த்தம். லைனாக இருக்குது, ஹரிசாண்டலாக லைனாக இருக்குது. With the end of the cell, one tier appearing at approximately the same level. ஒரு வரிசை பார்த்தோம்னா அப்பியரிங் பார்க்குறது அப்ராக்சிமேட் எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா சேம் லெவல் இருக்குது. சீன் இன் டேஞ்சென்ஷியல் லாங்கிடியூட்னல் செக்ஷன். எந்த செக்ஷனில் இதை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டேஞ்சென்ஷியல் லாங்கிடியூட்னல் செக்ஷன். டேஞ்சென்ஷியல் அப்படின்னா ஹரிசாண்டல். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெம் இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி கட் பண்ணுறாங்க. இப்படி கட் பண்ணோன்னா திரும்ப என்ன பண்ணணும்? இப்படி கட் பண்ணணும். இந்த செக்ஷனை தான் என்ன சொல்கிறான்னு பார்த்தோன்னா இந்த செக்ஷனை தான் நம்ம பார்க்குறோங்க. அதனால தான் இந்த செக்ஷனுக்கு பேர் டேஞ்சென்ஷியல் லாங்கிடியூட்னல் செக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம வெட்டின அந்த கட்டையை திரும்ப என்ன பண்ணுறாங்க? இப்படி குழந்து பார்க்குறோங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு தான் இந்த டயக்ராம் நமக்கு கொடுத்துருக்காங்க. டிஎல்எஸ் அப்படின்னா டேஞ்சென்ஷியல் லாங்கிடியூட்னல் செக்ஷன். கிராஸாக கட் பண்ணி திரும்பவும் லாங்கிடியூட்னலாக கட் பண்ணி பார்த்தா எப்படி தெரியுமோ அப்படி தெரியுது. சரி, ஓகே. இப்போ ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்குது சொன்னோம். இது பாரு இந்த டியர்ஸ் அப்படின்னா வரிசைன்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படி இருக்குது பார்த்தோன்னா ஓரளவுக்கு சேம் லெவலில் இருக்குதுன்னு சொன்னோம். இங்கே என்ன சொன்னோம்? ஓவர்லேப் பண்ணிக்குன்னு சொன்னோம். அதை தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிளான்ஸ் ஷார்ட் ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஷார்ட் ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் வந்து ஷார்ட்டாக தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போதுனா ரே இனிஷியலை கம்பேர் பண்ணும்போது. வேறு த பிளான்ஸ் வித் லாங் ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் தேர் ஸ்ட்ராங்லி ஓவர்லேப் அட் த எண்ட். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்டையும் என்ன பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த செல்லுனது ஓவர்லேப் பண்ணிக்குது. திஸ் டைப் ஆஃப் கேம்பியம் இஸ் கால் நான் ஸ்டோரிட் ஆர் நான் ஸ்டாட்டிஃபைட் கேம்பியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபியூசிஃபார்ம் இனிஷியலே 2 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாரு ரே இனிஷியல். தேர் ஆர் ஹரிசாண்டலி எலாங்கேட்டட். அது லாங்கிடியூட்னலி எலாங்கேட்டட் செல்ஸு, இது ஹரிசாண்டலி எலாங்கேட்டட் செல்ஸு. கிவ்ஸ் ரைஸ் டு ரே செல்ஸ் அண்ட் ஃபார்ம் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ரேடியல் சிஸ்டம் ஆஃப் செகண்டரி சைலம், செகண்டரி ப்ளோயம். அப்போ பார்த்தோன்னா ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் வந்து இப்படி இருக்கக்கூடிய திங்க்டர்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா கேப்பில் இருக்கக்கூடியது பார்த்தோம்னா இது ரேடியலாக இருக்கக்கூடிய செல்ஸ் என்ன பண்ணு பார்த்தோன்னா ஃபில் பண்ணுது. இப்போ ரேடியலாக இருக்கக்கூடிய செல்ஸை ஃபில் பண்ணுறது சைலத்தையும் ப்ளோயத்தையும் ஃபார்ம் பண்ணுறது எதுன்னு பார்த்தோம்னா ரேஎன்சியல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் என்ன பண்ணு பார்த்தோம்னா லாங்கிடியூட்னலாக இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறது ஃபியூசிஃபார்ம் இனிஷியல். இப்போ 2 சேர்ந்து தான் இதை ஃபார்ம் பண்ணுது, செகண்டரி சைலத்தையும் செகண்டரி ப்ளோயத்தையும் ஃபார்ம் பண்ணுது. இப்போ ரேஎன்சியல் ஃபியூசிஃபார்ம் இனிஷியல் ரெண்டுமே அது வாஸ்குலர் கேம்பியம். ஆக்டிவிட்டி ஆஃப் வாஸ்குலர் கேம்பியம். வாஸ்குலர் கேம்பியல் ரிங் பார்த்தோம்னா வென் ஆக்டிவ் கட் ஆஃப் நியூ செல்ஸ் போத் டுவார்ட்ஸ் த இன்னர் அண்ட் அவுட் சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போத் டுவார்ட்ஸ் இன்னர் அண்ட் அவுட் சைடு 2 பக்கமும் என்ன பண்ணுறது ஃபார்ம் பண்ணுது. நான் தான் சொன்ன மாதிரி அவுட்டரில் ப்ளோயத்தையும்
இன்னரில் என்ன பண்ணும், சைலத்தையும் ஃபார்ம் பண்ணும். These cells which are produced outward from secondary phloem, சொன்னோம் இல்லையா, அவுட்வார்டு வெளியே நோக்கி என்ன ஃபார்ம் பண்ணுது, செகண்டரி புளோயத்தையும், அண்ட் இன்வார்டு பார்த்தோம்னா செகண்டரி சைலத்தையும் ஃபார்ம் பண்ணுது. இந்த டயக்ராமில் அழகாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இது போர்ஷன் ஆஃப் கேம்பியம் அர்த்தம். கேம்பியத்தில் ஃபஸ்ட்டு என்ன டெவலப் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு சைலம் இன்டீரியரில் டெவலப் ஆகுது. அடுத்து செகண்ட் ஃபார்ம்டு சைலம், தேர்ட் ஃபார்ம்டு சைலம், சைலம் மட்டும் டெவலப் ஆகுது. அடுத்த பாயிண்டில் பாரு, ஃபஸ்ட்டு ஃபார்ம் சைலம் அவுட்டரில் டெவலப் பண்ணுது ஃபஸ்ட்டு. அடுத்தது பாரு, செகண்டு இதுவும் அவுட்டரில் ஃபார்ம் பண்ணுது ப்ளோயம். அப்போ ப்ளோயம் எல்லாமே அவுட்டர்லேயும், சைலம் எல்லாமே என்னதுன்னு பார்த்தோன்னா இன்சைட்லேயும் ஃபார்ம் ஆகுது. அதனால தான் இன்சைடு டுவார்ட்ஸ் இன்சைடு கொடுத்துருப்பான். டுவார்ட்ஸ் இன்சைட்னா இன்சைடு நோக்கி செகண்டரி சைலமும் அவுட் சைடு நோக்கி செகண்டரி ப்ளோயத்தையும் டெவலப் பண்ணுது வாஸ்குலர் கேம்பியம். இது கேம்பியத்தோட ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட் பிளேசஸ் கேம்பியம் ஃபார்ம் சம் நேரோ ஹரிசாண்டல் பாண்ட் ஆஃப் பாரன்கைமா. ஹரிசாண்டல் பாண்டில் என்னதுன்னா பாரன்கைமா வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிக்குது. த பாசஸ் த்ரூ செகண்டரி ப்ளோயம் அண்டு சைலம். அந்த வழி என்ன உள்ளே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரன்கைமாவுக்குள்ளே தான் செகண்டரி சைலமும் செகண்டரி ப்ளோயம் போகுது. தீஸ் ஆர் என்னன்னு பார்த்தோம்னா ரேஸ். அதனால தான் இதுக்கு பேர் ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. ரே பாரன்கைமா அப்படின்லாம் சொல்லலாம். டியூ டு கண்டினியூடு ஃபார்மேஷன் ஆஃப் செகண்டரி சைலம் அண்ட் ப்ளோயம் த்ரூ வாஸ்குலர் கேம்பியல் ஆக்டிவிட்டி, போத் த பிரைமரி சைலம் அண்ட் ப்ளோயம் ரெண்டுமே எனக்கு கிராஜுவலி க்ரஸ்டு. அதாவது செகண்டரி சைலமும் செகண்டரி ப்ளோயமும் புதுசாக டெவலப் ஆகிறதுனால உள்ளே இருந்த பிரைமரி ப்ளோயமும் பிரைமரி சைலம் என்னது க்ரஸ்ட் ஆகி என்ன பண்ணுது, நசுக்கப்படுது. அதான் கிராஜுவலி க்ரஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ க்ரஸ்ட் ஆகி எல்லாமே போயிடும். அப்போ எது ஆக்கிரமிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா செகண்டரி சைலமும் செகண்டரி ப்ளோயம் தான் ஆக்கிரமிச்சிருக்கும். சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது செகண்டரி சைலம். இந்த செகண்டரி சைலம் ஆல்சோ கால்டு என்ன சொல்லுவாங்க, உட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டரி சைலத்தை வந்து உட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் ஃபார்ம்டு பை பார்த்தோம்னா ரிலேட்டிவ்லி காம்ப்ளெக்ஸ் மெரிஸ்டம். Relatively complex meristem. The vascular cambium consists of vertically elongated fusiforminceal, horizontally elongated rheainceal. எல்லாம் சேர்ந்தது தான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எதுலேருந்து தான் உட்டுங்கிறது டெவலப் ஆகுது. அப்போ செகண்டரி சைலம் ஆல்சோ கால்டு உட்டுன்னு சொல்லுவாங்க. இஸ் ஃபார்ம்டு பை, இந்த உட்டு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, காம்ப்ளெக்ஸ் மெரிஸ்டம் வாஸ்குலர் கேம்பியம் கன்சிஸ்டிங் ஆஃப் வெர்டிக்கல் எலாங்கேட்டட் ஃபியூசிஃபார்மின்சியல். வெர்டிக்கல் எலாங்கேட் ஆகக்கூடிய வெர்டிக்கல் அந்த லாங்கிடியூட்னல் எலாங்கேட் ஆகக்கூடிய ஃபியூசிஃபார்மின்சியலும் ஹரிசாண்டலாக எலாங்கேட் ஆகக்கூடிய ரேஎன்சியல் இதெல்லாம் சேர்த்து தான் செகண்டரி சைலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, த ஆக்சியல் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் வெர்டிக்கல் ஃபைல்ஸ் ஆஃப் ட்ரக்கேரி எலமெண்ட்ஸ், ஃபைபர் அண்டு உட் பாரன்கைமா. இது எல்லாமே இதில் ஆக்சியல் சிஸ்டத்தில் இருக்குது. ரேடியல் சிஸ்டத்தில் என்னதுன்னா கன்சிஸ்ட் ஆஃப் row of parenchyma cells oriented at right angle to the longitudinal axis of xylem elements. xylem elements எப்படின்னு பார்த்தோம்னா longitudinal axis இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா ரேடியல் சிஸ்டமும், ஆக்சியல் சிஸ்டம் பார்த்தோம்னா வெர்டிக்கல் ஃபைல் ஆஃப் ட்ரக்கேரி எலமெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. இந்த செகண்டரி சைலம் வேரிஸ் வெரி கிரேட்லி ஃப்ரம் ஸ்பீசிஸ் டு ஸ்பீசிஸ். அப்போ ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கும் இன்னொரு ஸ்பீசிஸுக்கும் பார்த்தோம்னா என்னதுன்னு பார்த்தோம்னா நிறையா வேரி ஆகுது செகண்டரி சைலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு பார்த்தோம்னா ரிலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் செல் டைப்ஸ். எதை பொறுத்து இருக்குது அது பார்த்தோம் அப்படின்னா, அதை டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய டிஃப்ரெண்ட் செல்ஸ் டைப்பையும் டென்சிட்டியும் அதர் ப்ராப்பர்ட்டிஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்குது. இதுக்கு ஒரு டியூனோ கொடுத்துருப்பாங்க பாரு, சைலட்டோமி அப்படின்னு. ஸ்டடி ஆஃப் வுட் பை ப்ரிப்பேரிங் செக்ஷன் ஃபார் மைக்ரோஸ்கோபிக் அப்சர்வேஷன். வுட்டை வந்து கட் பண்ணி செக்ஷன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மைக்ரோஸ்கோபிக் மூலமாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு என்ன பேர்னா சைலோட்டோமி அப்படின்னு பேர். சரி, இப்போ நம்ம எங்கே போகலாம். அது செகண்டரி சைலம் பார்த்தோம்னா ஸ்பீசிஸ் டு ஸ்பீசிஸ் வேரி ஆகுது. அது செல்ஸோட டைப்பும் டென்சிட்டி அதோட அதர் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஏ 2 டைப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. போரசஸ் வுட்டு, ஹார்ட் வுட்டு, அதர்வைஸ் கால் நான் போரஸ் வுட்டு ஆர் சாஃப்ட் வுட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ எதுக்கு இது கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆஞ்சியோஸ்பெர்மில் இருக்குது, டைகாட்டில் இருக்கும். ஜென்ரலில் பார்த்தோம்னா போரசஸ் வுட்டு, போரஸ்னா போர் அப்படின்னு அர்த்தம், போர்னா துளையுடையதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு டயக்ராமில் பார்த்தோன்னா ஓட்டையாக இருக்கும். அது காரணம் என்ன பார்த்தோன்னா சைலம் வெசல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிக்கும். டைகாட்டில் எப்பயுமே இருக்கும் சைலம் வெசல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிக்கும் இல்லையா, அதை தான் கொடுத்துருப்பாங்க. விச் ஏஸ் வெசல்ஸ் வச்சுக்கிறதுனால போரசஸ் வுட்டு, ஏன்னா ஓட்டை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெசல் இருக்கிறதுனால ஹார்டாகவும் இருக்கும், அதனால் ஹார்ட் வுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்டு வுட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் மோரசஸ் ரெப்ரா அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பேர் நான் போரசஸ் வுட் ஆர் சாஃப்ட் வுட். ஜென்ரலி ஜிம்னோஸ்பெர்மில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஜிம்னோஸ்பெர்மில் பார்த்தோன்னா வெசல்ஸ் கிடையாது, அதுக்கு பேர் என்ன பார்த்தோன்னா ட்ரெக்கீட்ஸ் இருக்கும். ட்ரெக்கீட்ஸில் பார்த்தோன்னா ஹோல் இருக்காது, பிளண்டு எண்டாக இருக்கும். ஒவ்வொரு செல்ஸையும் பிளண்டு எண்டாக இருக்கும், மழுங்கிய முனையாக இருக்கும்.
அதனால் இதில் போரே கிடையாது. அதனால் நான் போரஸஸ் வுட்டு ஃபுட்டு சாஃப்டாகிறதுனால சாஃப்ட் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பைனஸ். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எத்தனை கொடுத்துருப்பாங்க பார், போரஸ் வுட்டு ஹார்ட் வுட் அப்படிங்கிறதுக்கும் எக்ஸாம்பிள் மோரஸ் இங்கே பைனஸு. காமன் ஆஞ்சியோஸ்போமில் இருக்கும், இது ஜிம்னோஸ்போமில் இருக்கும். போரஸ் பிகாஸ் இட் கண்டெயின் வெசல்ஸ், இதில் என்ன டூ நாட் கண்டெயின் வெசல்ஸ். இது ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இதை நான் என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்து பார்த்தோம்னா செகண்டரி க்ரோத் இன் 2 year ஓல்டு டைகாட் ஸ்டம், இது போர்ஷன் இஸ் எலாங்கேட்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிறத ஒவ்வொன்றை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுதான் இதில் பார்த்து லென்டி செல்னா என்ன அப்படின்னு பார்ப்போங்க. காம்ப்ளிமெண்ட்ரி செல் இப்படி, அதாவது கார்க்கு கம்பியம், செகண்டரி கார்டெக்ஸு, பெல்லோடர்மு, இதெல்லாம் இதில் பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வுட்டு, ஸ்ப்ரிங் வுட் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். எப்படி இதெல்லாம் ஒவ்வொன்றும் நடக்குது அப்படிங்கிறது தான் இதில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறது ஆனுவல் ரிங்ஸ். ஆனுவல் ரிங்ஸ்னால் ஆண்டு வளையம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு இயர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மரத்தில் அது க்ரோத் ரிங்கை வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த க்ரோத் ரிங்கு பேர் தான் ஆனுவல் ரிங்கு. அதுக்கு காரணம் பார்த்தோம்னா எதோட ஆக்டிவிட்டினா வாஸ்குலர் கேம்பியத்தோட ஆக்டிவிட்டி தான். ஆக்டிவிட்டி ஆஃப் வாஸ்குலர் கேம்பியம் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மெனி ஃபிசியாலஜிக்கல் அண்டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். நிறைய ஃபிசியாலஜிக்கல் அண்டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் பண்ணுது. எதோட ஆக்டிவிட்டியை, வாஸ்குலர் கேம்பியத்தோட ஆக்டிவிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்படி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த டெம்பரேட் ரீஜன்ஸ், த கிளைமேட்டிக் கண்டிஷன் ஆர் நாட் யூனிஃபார்ம். டெம்பரேட் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா மித வெப்பமானது அப்படின்னு அர்த்தம். அதாவது பார்த்தோம்னா கூலிங் டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ரீஜன் வந்து டெம்பரேட் ரீஜன் சொல்லுவாங்க, கூலிங் ரீஜன்ஸ். அதில் பார்த்தோன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நாட் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த இயர். அந்த இயர் ஃபுல்லாக ஒரே மாதிரியே இருக்காது கண்டிஷன். அதில் பாரு, இன் ஸ்ப்ரிங் சீசனில் பார்த்தோன்னா கேம்பியம் இஸ் வெரி ஆக்டிவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரொடியூஸ்லி லார்ஜ் நம்பர் ஆஃப் சைலரி எலமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஹேவிங் வெசல்ஸ் அண்ட் ட்ரிக்கிட்ஸ் வித் வைட் லூமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரிக்கிட்ஸாக இருக்கட்டும் இல்லை வெசல்ஸாக இருந்தால் லூமன் எப்படி இருக்குன்னா உள்ளே இருக்கக்கூடிய லூமன் கேப்பு வந்து பெருசாக இருக்கும். த வுட் ஃபார்ம் டூரிங் திஸ் சீசன், இந்த சீசனில் அந்த வுட் ஃபார்ம் ஆகிறதுனால இந்த வுட்டுக்கு என்ன பேருனா ஸ்ப்ரிங் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் இயர்லி வுட். ஆரம்பத்தில் இது ஃபார்ம் ஆகிறதுனால இது இயர்லி வுட்டு. அடுத்து பாரு, த ட்ரெக்கியர் எலமெண்ட்ஸ் ஆர் பார்த்தோம்னா ஃபேர்லி தின் வால்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. த வின்டர் இதில், அதாவது இந்த இயர்லி வுட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங் வுட்லேயே பார்த்தோம்னா ட்ரெக்கியர் எலமெண்ட் எப்படின்னு பார்த்தோம்னா ஃபேர்லி தின் வால்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு டிஃப்ரென்ஸ் எழுதிக்கலாம். இன் வின்டர் த கேம்பியம் பார்த்தோம்னா லெஸ் ஆக்டிவ். அங்கே வந்து என்ன சொன்னாங்க, கேம்பியம் ஆக்டிவிட்டி வெரி ஆக்டிவ்னு சொன்னாங்க. இங்கே வந்து லெஸ் ஆக்டிவாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் சைலரி எலமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கே ஃபீவர்னா இது ரெடியூஸ் நம்பர் ஆஃப் சைலரி எலமெண்ட்ஸை டெவலப் பண்ணும். அங்கே பார்த்தோம் அப்படின்னா வைட் லூமன் சொன்னாங்க. இங்கே நேரோ வெசல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ லூமன் வந்து நேரோவாக இருக்கும். இந்த நேரோ வெசல்ஸ் ஆர் ட்ரெக்கிட்ஸ். தீஸ் வுட் கால் ஆட்டம் வுட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆர் என்ன விட்டுனா லேட் வுட். அது இயர்லி வுட்டு, இது லேட் வுட்டு, அதை வச்சு சொல்கிறாங்க. அது ஸ்ப்ரிங் சீசனில் வரதுனால ஸ்ப்ரிங் வுட்டு, இது ஆட்டம் சீசனில் வரதுனால ஆட்டம் வுட்டு, வின்டர் சீசனில் வரதுனால இது என்ன பேர் ஆட்டம் வுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரெக்கியர் எலமெண்ட்ஸ் ஆர் பார்த்தோம்னா வித் நேரோ லூமன் வெரி திக் வால்டு. அங்கே என்ன சொன்னாங்க, ட்ரெக்கிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபேர்லி அப்படின்னு தின் வால்டு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து திக் வால்டாக இருக்கும். அப்போ ஒன்றுக்குமே பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ். இது வெரி திக் வால்டு, இது ஃபேர்லி தின் வால்டு. இது வரைக்கும் ஸ்ப்ரிங்கு 2 மார்க் இருக்கலாம். இயர்லி வுட்டா ஸ்ப்ரிங் வுட் போயிட்டாலும் இதுலேருந்து இது வரைக்கும். ஆட்டம் வுட்னா இதுலேருந்து இது வரைக்கும் ஆட்டம் வுட் எழுதணும். ஸ்ப்ரிங் வுட் இஸ் பார்த்தோம்னா லைட்டர் இன் கலர் ஆஸ் லோயர் டென்சிட்டி. இது வந்து இன்னொரு பயன் கொடுத்துருக்க மாதிரி. ஸ்ப்ரிங் வுட் பார்த்தோம்னா லைட்டர் இன் கலராக இருக்கும், லோயர் டென்சிட்டியாக இருக்கும். ஆட்டம் வுட் பார்த்தோம்னா டார்க்கராக இருக்கும், ஹையர் டென்சிட்டியாக இருக்கும். அதை வச்சு கொடுத்துருப்பாங்க. ஹையர் டென்சிட்டின்னா மீன்ஸ் பார்த்தோம்னா அடர்த்தியாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, கெட்டித்தன்மையாக இருக்கும். சரி, ஒரு டியூனோ கொடுத்துருப்பாங்க பாரு. யூஸ்வலி மோர் டிஸ்டிங்க்ட் ஆனுவல் ரிங் ஆர் ஃபார்ம்டு இன் த ரீஜியன்ஸ் வேர் கிளைமேட்டிக் வேரியேஷன் ஆர் ஷார்ப். இதில் என்ன போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆனுவல் ரிங் பார்த்தோம்னா இடத்துக்கு பிளேஸுக்கு தகுந்த மாதிரி, ரீஜனுக்கு தகுந்த மாதிரி என்னாகுதுன்னு பார்த்தோம்னா வேரியேஷன் ஆகுது. கிளைமேட்டிக் வேரியேஷனால் ஒரு ஆனுவல் ரிங்கு பார்த்தோம்னா ஒவ்வொன்றிலையும் டிஸ்டிங்க்ட் ஒரு தனிப்பட்ட இதாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு பாயிண்டில் 3 பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க டியூனோவில். யூஸ்வலி மோர் டிஸ்டிங்க்ட் இன் ஆனுவல் ரிங் ஆர் ஃபார்ம்டு இன் டெம்பரேட் பிளான்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதிகமாக நிறையா என்னதுன்னு பார்த்தோன்னா டிஸ்டிங்க்ட் வேறுபட்ட கேரக்டர் வந்து வருது, ஆனுவல் ரிங்கு வருது, நிறையா ரிங்கு வருது அப்படின்னா அது எந்த ரீஜனில் அப்படின்னு பார்த்தோன்னா டெம்பரேட் பிளான்ட்ஸ் அண்ட்
நாட் இன் ட்ராபிக்கல் பிளான்ஸ். டெம்பரேட் பிளான்ஸில் தான் அது மாதிரி மோர் டிஸ்டிங்க்ட் ஆனுவல் ரிங் வருது. ஆனால் எதில் வரலன்னா ட்ராபிக்கல் பிளான்ஸில் இல்லை. ட்ராபிக்கல் பிளான்ஸ்னால் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல பகுதி, அதாவது ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் இருக்கிறது. டெம்பரேட் மீன்ஸ் சப்ட்ராபிக்கல் ரீஜன் சொல்லுவோம் இல்லையா, அதாவது மித வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது டெம்பரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, கூலிங் டெம்பரேச்சர். ரெண்டாவது பாரு, யூஸ்வலி லியஸ்ட் டிஸ்டிங்க்ட் ஆனுவல் ரிங் ஆர் ஃபார்ம்ட் இன் த சீசோர் ரீஜன். சீசோர்னு கடற்கரை பகுதியில் பார்த்தோம்னா இருக்குது. லியஸ்ட் டிஸ்டிங்க்ட் ஆனுவல் ரிங்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் கிளைமேட்டிக் கண்டிஷன் ரெமைன் சேம் த்ரூ அவுட் ஆஃப் த இயர். அந்த இயர் ஃபுல்லாகவே எப்படி சொல்லியிருக்காங்க, அந்த இயர் ஃபுல்லாகவே ஒரே மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன் தான் இருக்கும். நீ வெயில் காலத்தில் போனாலும் அந்த பீச் ரீஜனில் அப்படி தான் இருக்கும், கடற்கரை ஓரமாக அப்படி தான் இருக்கும். இல்லை குளிர்காலத்தில் போனாலும் கடற்கரை ஓரமாக அப்படி தான் இருக்கும். அதனால் அந்த அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆனுவல் ரிங் வந்து அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, டிஸ்டிங்க்ட் பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ டெம்பரேட் ரீஜன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, கிளைமேட்டிக் கண்டிஷன் மாற மாற பார்த்தோம்னா ரிங்கோட சைஸ் என்னதுன்னு பார்த்தோன்னா மாறும். அப்போ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுங்கிறாங்க. அதே மாதிரி ஜென்ரலி ஆனுவல் ரிங் ஆல்சோ பார்த்தோம்னா லெஸ் டிஸ்டிங்க்ட் இன் டெசர்ட் பிளான்ஸ் கொடுத்துருவாங்க. டெசர்ட்னா என்னதுன்னு பார்த்தோன்னா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ஸில் இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ ஆனுவல் ரிங்னா என்ன அப்படிங்கிறது ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஆனுவல் ரிங் டினோட் த காம்பினேஷன் ஆஃப் இயர்லிவுட் அண்ட் லேட்வுட். இயர்லிவுட் லேட்வுட் ரெண்டையும் சேர்த்து தான் ஒரு ரிங்குன்னு சொல்கிறாங்க. இயர்லிவுட்டு லேட்வுட், அதாவது ஸ்ப்ரிங் சீசனில் வருது இல்லையா, ஸ்ப்ரிங் வுட்டையும் வின்டர் சீசனில் வரக்கூடிய ஆட்டம் வுட்டு ரெண்டையும் சேர்த்து சொல்கிறாங்க. ரெண்டையும் சேர்த்து தான் ஆனுவல் ரிங். போத் காம்பினேஷன் ஆஃப் இயர்லிவுட் அண்ட் லேட்வுட். த ரிங் பிகம் பார்த்தோம்னா எவிடென்ட் டு அவர் ஐ டியூ டு ஹை டென்சிட்டி ஆஃப் லேட்வுட். நம்ம எப்படி வந்து அதை எவிடெண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க, நம்மளோட ஐனால் கண்ணால் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லேட்வுட்டோட ஹை டென்சிட்டி வச்சு தான் நம்ம ரிங்கு என்ன பண்ணுறாங்க, ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஹை டென்சிட்டியில் இருக்கக்கூடிய லேட்வுட்டு, அடுத்து லோ டென்சிட்டி இயர்லிவுட் இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன இருக்கும், ஹை டென்சிட்டி விட்டு லேட்வுட்டு. அப்போ லேட்வுட் ஒரு ரிங்கும் இயர்லிவுட் ஒரு ரிங்கில் இருக்கும். அடுத்து திரும்ப வருது லேட்வுட். அப்போ லேட்வுட் தான் திக்காக தெரியும் இல்லையா, அதை வச்சே கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. இது 1 2 3. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு இயர் அப்படின்னா ஒரு ரிங் இருக்கும், ரெண்டாவது இயர்னால் 2 ரிங் இருக்கும். அப்போ அந்த ரிங்கை வச்சு என்ன பண்ண பார்த்தோன்னா ஒரு பிளான்ட்டோட ஏஜ் என்ன பண்ண முடியும்னு பார்த்தோம்னா டிட்டர்மைன் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த ஆனுவல் ரிங் வந்து யூஸ் ஆகுது. சம்டைம்ஸ் ஆனுவல் ரிங் ஆர் கால் க்ரோத் ரிங் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஷுட் பி ரிமெம்பர்டு ஆல் த க்ரோத் ரிங் இஸ் நாட் ஆனுவல் கொடுத்துருக்காங்க. எல்லா க்ரோத் ரிங்கும் ஆனுவல் கிடையாது. ஏன்னா சம் ரீசனில் பார்த்தோம்னா சூடோ ரிங்கும் ஃபார்ம் ஆகலாம், அதை கையில் கொடுத்துருப்பாங்க. இன் சம் ட்ரீஸ் மோர் தென் ஒன் க்ரோத் ரிங் இஸ் ஃபார்ம்டு வித்தின் ஏ இயர். ஒரு இயர்லேயே நிறையா க்ரோத் ரிங்கு டெவலப் ஆகலாம். அது காரணம்னு பார்த்தோன்னா டியூ டு கிளைமேட்டிக் சேஞ்ச். கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆக ரிங்கு வந்து நிறையா கூட டெவலப் ஆகலாம். அதை கீழே கொடுத்துருப்பான் சூடோ ரிங்கு. அடிஷ்னல் க்ரோத் ரிங் ஆர் டெவலப்டு இன் த வித்தின் ஏ இயர் டியூ டு அட்வர்ஸ் நேச்சர் கிளைமேட்ஸ். அட்வர்ஸ்னால் இந்த தீவிரமான நேச்சுரல் கிளைமேட்னால என்னதுன்னு பார்த்தோம்னா வரலாம். எது மாதிரியானது பார்த்தோம்னா ட்ராட்டாக இருக்கலாம், வறட்சி காரணமாக இருக்கலாம், பனியாக இருக்கலாம், டீஃபோலியேஷன் இலையை உதிர்ந்துருக்கலாம், ஃப்ளோட் வெள்ளம் வந்திருக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜுரி அதாவது ஏதாவது காயம் ஏற்பட்டுருக்கலாம் பிளான்ட்டில். அதுனா பயாட்டிக் ஃபேக்டர்ஸ், ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா பயாட்டிக் ஃபேக்டர்னா லிவிங் ஆர்கானிசத்தினால பார்த்தோம்னா ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கலாம். டூரிங் த மிடில் ஆஃப் த க்ரோயிங் சீசன் which result in formation of more than one annual ring. Such ring is called pseudo or false annual ring. Pseudo annual ring சொல்லுவாங்க, ஆறு சொல்லுவாங்க ஃபால்ஸ் ஆனுவல் ரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது காரணம் கிளைமேட்டிக் சேஞ்சினால பார்த்தோம்னா நிறையா ரிங்கும் டெவலப் ஆகலாம் கொடுத்துருப்பாங்க. ஈச் ஆனுவல் ரிங் பார்த்தோம்னா கரஸ்பாண்ட் டு த 1 year க்ரோத். ஒவ்வொரு ஆனுவல் ரிங்கும் பார்த்தோம்னா எதை குறிக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு இயரை குறிக்குது, ஒரு இயர் க்ரோத்தை குறிக்குது. அந்த பேஸ் ஆஃப் தீஸ் ரிங்ஸ் த ஏஜ் ஆஃப் பர்டிகுலர் பிளான் கேன் பி ஈஸிலி கால்குலேட்டட். இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா ஒரு பிளான்ட்டோட ஏஜ் என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். இப்போ இது 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னா என்ன பார்த்தோன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ட்ரீ பை கவுண்டிங் ஆஃப் ஆனுவல் ரிங். ஆனுவல் ரிங்கை கவுண்ட் பண்ணி பிளான்ட் ஏஜ் என்ன பண்ண பார்த்தோன்னா டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு என்ன பேர், டென்ட்ரோக்ரோனாலஜி. 2 மார்க்கில் கேட்கலாம். டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ட்ரீ பை கவுண்டிங் த ஆனுவல் ரிங் இஸ் கால் டென்ட்ரோக்ரோனாலஜி. 2 மார்க் இருக்கலாம், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, அடுத்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஸ்டடியிங் க்ரோத் ரிங். ஏஜ் ஆஃப் வுட் கேன் பி கால்குலேட்டட். அண்ட் க்ரோத் ரிங் எதுக்காக நம்ம ஸ்டடி பண்ணுறாங்கன்னா
வுட்டோட ஏஜ் என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். குவாலிட்டி ஆஃப் டிம்பர் கேன் பி அசர்டைன்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அசர்டைன்னா ஆராய்தல் அப்படின்னு அர்த்தம். டிம்பரோட குவாலிட்டி ஆராய முடியும். ரேடியோ கார்பன் டேட்டிங் கேன் பி வெரிஃபைட். ரேடியோ கார்பன் வந்து இந்த பிளான்ட்டில் வந்து எவ்வளோ ரேடியோ கார்பன் இருக்குது அப்படிங்கிறதையும் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வெரிஃபை பண்ண முடியும். பாஸ்ட் கிளைமேட் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் டேட்டிங் கேன் பி மேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாஸ்ட் கிளைமேட் அப்படின்னா அது ஒரு காலத்தில் வந்து இது மாதிரியான கிளைமேட்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதையும், ஆர்கியாலஜிலாம் வந்து தொல்பொருள் பார்த்தீங்கன்னா அது புதைபடிவ பொருள் சொல்லும் இல்லையா, ஆராய்ச்சி செய்யும் இல்லையா, அது மூலமாகவும் பார்த்தோம்னா கேன் பி மேட், ஈஸியாக என்ன பண்ண முடியும் பார்த்தோன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ரொவைட் எவிடன்ஸ் ஃபார் பார்த்தோன்னா ஃபாரஸ்டிக் இன்வெஸ்டிகேஷன். ஃபாரஸ்டிக் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தடவியல் ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எவிடன்ஸாக இது என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா இந்த க்ரோத் ரிங் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதாவது பார்த்தோம்னா ஏற்கனவே ஏதாவது புதைப்படத்தில் ஒரு மரம் வந்து என்ன, ஒரு மரமோ பழங்காலத்தில் ஒரு மரமோ ஏதோ பெரிய மரமோ என்னன்னு பார்த்தோம்னா நிலத்துக்கடியில் புதைஞ்சிருக்கும் போது என்ன பார்த்தோம்னா அதுக்கு இறுகி கல்லாக மாதிரி இருக்கும். அதெல்லாம் புதைப்படிவ பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புதைப்படிவ பொருட்கள்னு சொல்லுவாங்க. அது தொல்லுயிர் படிவ பொருட்கள்னு சொல்லுவாங்க. வேறு பழங்காலத்துக்கு முன்னே வாழ்ந்து மடிந்த ஒரு மரமும் இருக்கட்டும், அதை வச்சு அதோட ஏஜ் என்ன பண்ண முடியும், டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பாங்க. சரி, டென்ட்ரோ கிளைமாட்டாலஜி அப்படின்னு கொடுத்துருப்பான். இந்த பிரான்ச்சஸ் ஆஃப் டென்ட்ரோக்ரோனாலஜியோட ஒரு பிரான்ச்சு கன்சர்ன்டு வித் கன்ஸ்ட்ரக்டிங் ரெக்கார்ட் ஆஃப் பாஸ்ட் கிளைமேட். பாஸ்ட் கிளைமேட் என்ன பார்த்தோம்னா ரெக்கார்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் இந்த டென்ட்ரோ கிளைமாட்டாலஜியோட ஃபங்க்ஷன். த கிளைமேட்டிக் ஈவெண்ட் பை அனலைசிஸ் ஆஃப் ட்ரீ க்ரோத் கேரக்டரிஸ்டிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா கிளைமேட்டிக் ஈவெண்ட்டை அனலைசிஸ் ஆஃப் ட்ரீ க்ரோத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா கிளைமேட்டிக் எவிடன்ஸ் கொடுக்குது. ஸ்பெஷலி பார்த்தோம்னா அதுவும் எந்த ரிங் அப்படின்னா க்ரோத் ரிங்கு கொடுத்துருக்காங்க. ஆனுவல் ரிங் கிடையாது, க்ரோத் ரிங். எல்லா க்ரோத் ரிங்கும் ஆனுவல் ரிங் கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ அதோட கேரக்டர் என்ன பண்ணுறது, கிளைமேட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் க்ரோத் ரிங்கை வச்சு என்ன பண்ண முடியும், டிட்டர்மைன் பண்ண முடியும். இது ஒரு பிரான்ச்சஸ் தான் டென்ட்ரோக்ரோனாலஜியோட ஒரு பிரான்ச்சஸ். சரி, அடுத்து பார்த்தோம்னா ஒரு ட்ரீ கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் வுட் இமேஜ் ஷோ பார்த்தோம்னா இயர்லி வுட் அண்ட் லேட் வுட். ஆனுவல் ரிங் எப்படி வந்து கவுண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பாரு, இயர்லி வுட்டு, லேட் வுட்டு. இது பார்த்தோன்னா ஒரு வுட்டை வெட்டி பார்த்தோம்னா நடுவில் வந்து பிளாக்காக தெரியும். அது வந்து ஹார்ட் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் வுட்டு. ஒயிட்டாக இருக்கிறத பார்த்தோம்னா சேப் வுட்டு. இப்போ நம்ம ஆனுவல் ரிங்கை கவுண்ட் பண்ணுறது சேப் வுட்டில் தான் கவுண்ட் பண்ணணும். சேப் வுட்டில் பார்த்தோன்னா பாரு, நல்லா லேட் வுட்டு பார்த்தோம்னா எப்படி தெரியுது, டார்க்காக தெரியுது. இயர்லி வுட்டு பார்த்தோன்னா ஒயிட் ஆகுது. திரும்ப அடுத்து லேட் வுட்டு எப்படி இருக்குது, டார்க் ஆகுது. அப்போ இதுதான் ஆனுவல் ரிங்கு. 1, 2, 3 அப்படின்னு என்ன பண்ணுறாங்க பார்த்தோன்னா எல்லாம் இதை வச்சு அதோட ஏஜ் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. அடுத்து பாரு, ஏஜ் ஆஃப் அமெரிக்கன் செக்கோயா டென்ட்ரான் அப்படிங்கிற ட்ரீ பார்த்தோம்னா அபவுட் எத்தனை இயர்ஸுக்கு முன்னாடி வந்துன்னா 3500 இயர்ஸுக்கும் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரீ வந்து இருந்துருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா ஸ்ப்ரிங் வுட்டுக்கும் ஆட்டம் வுட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ப்ரிங் வுட் ஆர் ஆட்டம் வுட். அதர்வைஸ் கால் இயர்லி வுட், லேட் வுட் சொல்லுவோம் நம்ம. ஆக்டிவிட்டி ஆஃப் கேம்பியம் இஸ் ஃபாஸ்டர் இருக்கும். இங்கே ஆக்டிவிட்டி ஆஃப் கேம்பியம் இஸ் ஸ்லோவர். இதை வச்சு அதை எழுதிடலாம், அதை வச்சு இதை எழுதிடலாம் ஈஸியாக. அது முன்ன வந்து நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். இது டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்போம். ப்ரொடியூஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் சைலம் எலமெண்ட்ஸ், ப்ரொடியூஸ் ஃபியூவர் நம்பர் ஆஃப் சைலம் எலமெண்ட்ஸ். சைலம் வெசல்ஸ் பார்த்தோம்னா சைலம் வெசல்ஸ் ஆர் ட்ரிக்கோட எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹேவ் வைடர் லோமன். நீங்கள் வெசல்ஸ் ஆர் ட்ரிக்கெட்ஸ் ஹேவ் நேரோ லோமன். வுட் இஸ் லார்ஜர். வுட் இஸ் பார்த்தோம்னா லைட்டர் இன் கலர், ஹேஸ் லோயர் டென்சிட்டி. அப்போ லைட்டர் இன் கலர் ஆகிறதுனால டென்சிட்டியும் வந்து லோயராக இருக்குது. இங்கே வந்து டார்க்கர் ஆகுது. வுட் இஸ் டார்க்கர் இன் கலர், ஹேஸ் பார்த்தோன்னா ஹையர் டென்சிட்டி. அப்போ டென்சிட்டி அதிகமாகிறதுனால தான் டார்க்காக தெரியுது. இங்கே லோ டென்சிட்டிங்கிறனால லைட்டாக தெரியுது. இதை வச்சு ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். அது ஒரு 3 மார்க் கொஸ்டினை கேட்கலாம். another feature of wood பார்த்தோம்னா related to seasonal changes is the diffuse porousness and ring porousness condition. diffuse porousness or ring porousness condition இதை கொடுத்துருப்பாங்க. and the basis of diameter of xylem vessels. xylem vessel diameter பேஸ் பண்ணி 2 main types of angiosperm wood are recognized. diffuse porousness wood, ring porousness wood. இந்த டயக்ராம் கொடுத்து தான் கொடுத்துருப்பாங்க. diffuse porousness wood. diffuse porousness wood are woods in which vessels are pore பார்த்தோம்னா rather uniform in size.
அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் த்ரூ அவுட் த ஆனுவல் ரிங். ஆனுவல் ரிங் ஃபுல்லாக பார்த்தோம்னா அது இயர் ஃபுல்லாக பார்த்தோம்னா ஒரே சைஸில் இருக்கக்கூடிய ரிங்கு என்ன பண்ணு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. அதுதான் கொடுத்துருக்கான். சேம் சைஸில் இருக்கக்கூடிய ரிங்கு யூனிஃபார்மாக இருக்கும். அந்த சைஸு போரோட சைஸு யூனிஃபார்மாக இருக்கும் சார். ஆனால் இதில் பார்த்தோம்னா ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் கலந்துருக்குது. அதனால தான் இது ரிங் போரசூட்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஏசர் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளாக. ரிங் போரசூட் பார்த்தீங்கன்னா போர் த இயர்லி வுட் பார்த்தோன்னா டிஸ்டிங்க்ட்லி லார்ஜர் தென் தோஸ் ஆஃப் லேட் வுட்டை விட பார்த்தோம்னா லார்ஜராக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இயர்லி வுட்டு லேட் வுட்டை விட எப்படி இருக்குது லார்ஜர்னு சைஸ் ஆகுது. திஸ் ரிங் இஸ் பார்த்தோன்னா வைட் அண்டு நாரோ வெசல் சக்கார். வைடாகவும் இருக்கும் ரிங்கு, பெருசாகவும் இருக்கும். வெசல்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த நாரோ வெசல் சக்கார். இது வந்து பார்த்தோம்னா குர்கஸ் அப்படிங்கிற பிளானில் இருக்குது. இது 2 டைப் வச்சு சொல்லியிருக்கான். வுட் சோவிங் சரி. அது இதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஃப்யூஸ் போரசூட் ரிங் போரசூட். டைப் ஆஃப் வுட் ஃபார்ம்டு வேர் ஆர் கிளைமேட்டிக் கண்டிஷன் இஸ் யூனிஃபார்ம் ஆகுது. இங்கே வந்து டைப் ஆஃப் வுட் ஃபார்ம்டு கிளைமேட்டிக் கண்டிஷன் இஸ் நாட் யூனிஃபார்ம். வெசல்ஸ் ஆர் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் இன் டயாமீட்டர் இன் எனி ஆனுவல் ரிங். இங்கே வந்து பார்த்தோம்னா நேரோ வித்தின் எனி ஆனுவல் ரிங் கொடுத்துருப்பாங்க. இங்கே வைடாக இருக்கும், அங்கே லெஸ்ஸாக இருக்குது. வெசல்ஸ் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் த்ரூ அவுட் த வுட் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிது. இங்கே வெசல்ஸ் ஆர் நாட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் த்ரூ அவுட் த வுட். ரீசன் பார்த்தோம்னா இதில் வந்து பெருசாக இருக்குது, இங்கே சின்னதாக இருக்குது. யூனிஃபார்மாக இல்லை. இப்போ ஒரு சைடு ஃபுல்லாகவே எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே எல்லா இடத்துலையுமே ப்ரெசென்ட் ஆகிருக்குது. டூயினோவில் பார்த்தோம்னா தி வேர்ட் போரஸ் அப்படின்னா என்ன பார்த்தோன்னா இஸ் யூஸ்டு பை பார்த்தோன்னா வுட் அனாட்டமிஸ்ட் டு ரெஃபர் டு அப்பியரன்ஸ் ஆஃப் த வெசல்ஸ் as pore in transfer section. வெசல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் பண்ணி பார்க்கும்போது அதில் கூடிய போர் தெரியுது இல்லையா, அந்த போரோட அப்பியரன்ஸ் வச்சு தான் வுட் அனாட்டமிஸ்ட் என்னென்னு பேர் வச்சா அந்த என்ன வேர்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேர்டு போரசஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணாங்க. அது எதை பேஸ் பண்ணினா வெசல்ஸோட போர் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தைலோசஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். டயக்ராமும் கேட்கலாம், டெஃபினிஷனும் கேட்கலாம். நல்லா படித்து வச்சுக்கோங்க. In many dicot plants, the lumen of the xylem vessels is blocked by many balloon-like outgrowth. Dicot stemல பார்த்தோன்னா lumen of the xylem vessels. இது xylem vessels அப்படின்னா xylem vesselsோட இதுதான் lumen region. இந்த lumen regionல பார்த்தா அப்படின்னா இந்த parenchyma செல்ஸில் இருக்குதுன்னா அது பார்த்தீங்கன்னா இன்சைடாக க்ரோத் ஆகுது. அதுதான் balloon-like growth. Balloon-like பார்த்தா அப்படின்னா in growth ஃப்ரம் நெய்பரிங் parenchyma செல்ஸ். இது வந்து வெசல்ஸு, இது பக்கத்தில் இருக்கிறது parenchyma செல்ஸ். அந்த parenchyma செல்ஸ்லேருந்து தான் க்ரோத் ஆகிருக்குது. அதை தான் கொடுத்துருக்காங்க. தீஸ் இஸ் பலூன் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த பலூன் லைக் ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேருன்னு பார்த்தோன்னா தைலோசஸ். ஈஸியான ஒரு 2 மார்க் கொஸ்டின். யூஸ்வலி தி ஸ்ட்ரக்சர் ஆர் ஃபார்ம்டுன்னு பார்த்தோம்னா செகண்டரி சைலம் வெசல்ஸ். இதிலேருந்து ஃபார்ம் ஆகுனா செகண்டரி சைலத்துலேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. தே ஹேவ் பார்த்தோம்னா லாஸ் தேர் ஃபங்க்ஷன் இன் ஹார்ட்வுட். எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா அதாவது ஹார்ட்வுட் தான் மீன் பண்ணுறாங்க. ஹார்ட்வுட்டில் தான் இந்த தைலோசஸ் வந்து இருக்கும். அதோட ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோன்னா இழந்துரும். அதான் லாஸ்ட் தேர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த தைலோசஸ் வந்து லாக் பண்ணிடுச்சு அப்படின்னா அதில் எந்த ஒரு கண்டக்ஷனாக மெட்டீரியலும் வாட்டர் மினரல்ஸ் ஆட்டு என்ன கண்டக்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனை வந்து லாஸ் பண்ணிடுது. அதுதான் தைலோசஸோட ஃபங்க்ஷன். இட் ஃபுல்லி டெவலப்டு தைலோசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ச்சி crystals, resins, gums, oil, tannins and colored substance are found. இதெல்லாம் ஃபவுண்ட் ஆகிருக்குது தைலோசஸில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தைலோஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து சில இதில் இருக்கலாம் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தீஸ் ஆர் பார்த்தோன்னா தைலோசைட்ஸ் இன் ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம். ஆஞ்சியோஸ்பம்லையும் ஜிம்னோஸ்பம்லையும் தான் தைலோசைட்ஸ் அப்படிங்கிறதும் டெவலப் ஆகிருக்குது. இன் ஜிம்னோஸ்பம் ரெசின் ட்ரக் ஆர் பிளாக்டு பை தைலோசஸ் லைக் இன் growth from neighboring resin producing parenchyma cells is called pinus. இப்போ பைனஸ் அப்படிங்கிற ஜிம்னோஸ்பம் பிளான்ட்டில் பார்த்தோம்னா ரெசின் டக்ட் இருக்கும். ரெசின் டக்ட் அப்படின்னு ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய parenchyma செல்ஸ்லேருந்து அது இது மாதிரி பலூன் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி என்ன பண்ணுது, அடைச்சிருது. அதனால் அதுக்கு என்ன பண்ணுன்னா தைலோஸ் மாதிரி இருக்கிறனால தைலோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஆஞ்சியோஸ்பமில் பார்த்தோம்னா அதே மாதிரி சியூ டியூப் இருக்கும். சியூ டியூப் ஆர் பிளாக்டு பை தைலோசஸ் லைக் இன் growth ஃப்ரம் த நெய்பரிங் parenchyma cells. இதுலேயும் அதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பாம்பக்ஸ்.
அப்போ அதனால் தீஸ் ஆர் கால் தைலோசைட்ஸ். தைலோசஸ் மாதிரி இருக்கிறதுனால இது பேர் தைலோசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து சாப்வுட், ஹார்ட்வுட். சாப்வுட் நான் ஏற்கனவே சொன்னோம் ஒயிட்டாக இருக்குன்னு சொன்னோம். ஹார்ட்வுட் பார்த்தோம்னா எந்த ஒரு வுட்டையும் வெட்டி பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தோன்னா டார்க் ப்ரௌன் கலரில் ஒன்று இருக்கும், அது பேர் ஹார்ட்வுட்டு. ஒயிட்டாக இருக்கிறதுக்கு பேர் எதுனா சாப்வுட். The sapwood or heartwood can be distinguished in secondary xylem. எதை டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்காக செகண்டரி சைலத்தை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும் எதை வச்சுன்னு பார்த்தோம்னா சாப்வுட்டையும் ஹார்ட்வுட்டையும் வச்சு. அதான் சாப்வுட் அண்ட் ஹார்ட்வுட் கேன் பி டிஸ்டிங்விஷ்டு இன் செகண்டரி சைலம். In any tree, outer part of the wood which is paler in color, palerனா அது லைட் கலராக இருக்குது, இட்ஸ் கால் sapwood or alburnum அப்படின்னு சொல்லுவாங்க. sapwoodனு சொல்லுவாங்க or alburnum. The center part of the wood which darker in color, this is called heartwoodனு சொல்லுவாங்க or duramen. இதுக்கே டியூராமன் வந்துச்சுன்னா டியூரபிள். அந்த ஹார்ட்வுட் பார்த்தோம்னா டியூரபிளாக இருக்கும். டியூரபிள்னா எதுன்னு பார்த்தோம்னா நீடித்து உழைக்கக்கூடியது, நல்லா உழைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது சீக்கிரமாக கிராக் ஆகாது, அதே மாதிரி கரையான இதுலேயும் அதனால் அரிக்கப்படாது. இது மாதிரியான ரீசன்லாம் இருக்கிறத சொல்லுவாங்க டியூரபிள்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதுக்கு பேர் டியூராமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாப்வுட் பார்த்தோம்னா கண்டக்ட் வாட்டர் வந்து கண்டக்ட் பண்ணும். பட் ஆனால் ஹார்ட்வுட் என்ன பண்ணாது, ஸ்டாப் கண்டக்டிங் வாட்டர். ரீசன் என்னென்னா இப்போ தான் சொன்னோம், ஹார்ட்வுட்டில் என்னதுன்னு பார்த்தோன்னா தைலோசஸ் என்ன பண்ணும், அடைச்சறதுனால கண்டக்ட் பண்ண முடியாது. அது வெசல் ஆஃப் த ஹார்ட்வுட் பார்த்தோம்னா பிளாக்டு பை தைலோசஸ். இங்கே கொடுத்துற பாரு, வாட்டர் இஸ் நாட் கண்டக்ட் த்ரூ தம், அதனால் வாட்டர் கண்டக்ட் பண்ண முடியல. டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் தைலோசஸ் அண்ட் த கண்டென்ட் த ஹார்ட்வுட் பிகம் பார்த்தோம்னா கலர்டு. அதனால தான் என்னதுன்னு பார்த்தோம்னா தைலோசஸில் நிறையா கண்டென்ட்ஸ் என்னதுன்னு பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் ஆகிறதுனால கலராக மாறுது. கலர்டு அது கலராக மட்டும் ஆகிறதுல மட்டும் இல்லாமல் அது ஒரு டெட் செல்ஸாகவும் ஃபார்ம் ஆயிடுது. ஹார்டஸ்ட் பார்ட் ஆஃப் த வுட்டு அப்படின்னு சொன்னால் எந்த வுட்டு சொல்லுவாங்க, ஹார்ட்வுட்டு சொல்லுவாங்க. ஹார்டஸ்ட்னா இந்த கடினமாக இருக்கக்கூடிய பார்ட்டுன்னு வுட்டில் எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட்வுட்டு தான் சொல்லுவாங்க. From the economic point of view, generally the hardwood is more useful than sapwood. sapwood விட எது அதிகமாக யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வுட் தான் யூஸ்ஃபுல் ஆகுது. ஏன்னா டிம்பர் ஃப்ரம் ஹார்ட்வுட் இஸ் மோர் டியூரபிள், சொன்னோம் இல்லையா, டியூரபிள் நீடித்து உழைக்கக்கூடியதாக இருக்கும். மோர் ரெசிஸ்டன்ட் டு அட்டாக் த மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் இன்செக்ட் தென் டிம்பர் ஃப்ரம் சாப்வுட். சாப்வுட்டை கம்பேர் பண்ணும்போது இன்செக்ட்டுக்கும் மைக்ரோ ஆர்கானிசத்துக்கும் பார்த்தோம்னா மோர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், மோர் டியூரபிளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால தான் சாப்வுட்டை விட ஹார்ட்வுட் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, when the hardwood of the tree destroyed, அதாவது ஒரு வுட்டில் ஹார்ட்வுட் வந்து டெஸ்ட்ராய்ட் ஆயிடுது அப்படின்னு பார்த்தோன்னா நோ விட்டல் ஃபங்க்ஷன் ஆஃப் த பிளான்ட் இஸ் அஃபெக்டட். அப்போ விட்டல் ஃபங்க்ஷன் என்ன, அந்த பிளான்ட்டில் என்ன அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அஃபெக்டே ஆகாது. அந்த சாப்வுட் இஸ் டெஸ்ட்ராய்டு த பிளான்ட் இஸ் டை பிகாஸ் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் வில் பி பிளாக்டு. ஏன்னா சாப்வுட்டில் தான் வாட்டர் கண்டக்ஷன் நடக்குது. அப்போ அதை டெஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அந்த பிளான்ட்டு டை ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கண்டக்ஷன் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து பிளாக் ஆகும். இந்த சாப்வுட்டு ஹார்ட்வுட்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் பார்த்துக்கோங்க. ஒயிட் ஆகிறது சாப்வுட்டு, டார்க் ஆகிறது ஹார்ட்வுட்டு. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். லிவிங் பார்ட் ஆஃப் த வுட்டு அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவோம்னு பார்த்தோம்னா சாப்வுட். டெட் பார்ட் ஆஃப் த வுட்டுனா ஹார்ட்வுட்டு. இட் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த அவுட் சைட் ஆஃப் த வுட். வுட்டோட அவுட் சைடுன்னு சொல்லுவாங்க சாப்வுட்டு. சிச்சுவேட்டட் ஆன் த சென்டர் பார்ட் ஆஃப் த வுட்னா ஹார்ட்வுட்டு. பால் கலராகும், டார்க் கலராகும். வெரி சாஃப்ட் இன் நேச்சர், ஹார்ட் இன் நேச்சர். டைலோஸ் ஆர் ஆப்ஷன், டைலோஸ் ப்ரெசண்ட்டு. நாட் டியூரபிள், நாட் ரெசிஸ்டன்ட் மைக்ரோனிசம். இது மோர் டியூரபிள், ரெசிஸ்டன்ட் மைக்ரோனிசம். இப்போ நம்ம என்ன படித்தோமோ அதுதான் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா செகண்டரி ப்ளோயம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது செகண்டரி சைலம், இப்போ பார்த்தது செகண்டரி ப்ளோயம். சேம் அதே ஞாபகம் வச்சுட்டுனாவே இது ஈஸியாக இருக்கும். த வாஸ்குலர் கேம்பியல் ரிங் ப்ரொடியூஸ்டு செகண்டரி ப்ளோயம் ஆர் பாஸ்ட். செகண்டரி ப்ளோயம்னு சொல்லுவாங்க, ஆர் பாஸ்ட்னு சொல்லுவாங்க. பாஸ்ட் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த அவுட் சைட் ஆஃப் த வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டிலோட அவுட் சைடில் தான் இது ப்ரெசென்ட் ஆகிது செகண்டரி ப்ளோயம். ஜஸ்ட் as the secondary xylem, just as secondary xylem மாதிரியே the secondary phloem also to this system axial or radial system derived respectively from the vertically elongated fusiform initial, horizontally elongated ray initial of vascular cambium. அதிலிருந்து தான் இதுவும் டெரைவ்ட் ஆகுது. அதுவும் வெர்டிகலாகவும் ரேடியலாக வேணால் அது செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி அனுப்புது. அதனால தான் செகண்டரி ப்ளோயம் டெவலப் ஆகுது. will see elements phloem fibers and phloem parenchyma represent the axial system. சேம் அதே மாதிரி phloem rays represent radial system. லைஃப் ஸ்பென் ஆஃப் செகண்டரி phloem is less கம்பேர்ட் டு செகண்டரி சைலம். செகண்டரி சைலத்தை கம்பேர் பண்ணும்போது செகண்டரி phloem வந்து லைஃப் ஸ்பென் பண்ணுறது கம்மி தான், கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்கும். எது அதிக நாள் இருக்குன்னு பார்த்தோன்னா செகண்டரி சைலம் தான் இருக்குங்கிறாங்க. செகண்டரி phloem ஈஸி பார்த்தோன்னா லிவிங் திசு.
living tissue, the transport of soluble organic compound made during photosynthesis to various part of the plant. photosynthesis மூலமாக வரக்கூடிய அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன பண்ணுறதுன்னா வேரியஸ் பார்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் ப்ளோயத்தோட ஃபங்க்ஷன், செகண்டரி ப்ளோயத்தோட ஃபங்க்ஷன். Some commercially important phloem or past fibers obtained from the following plants: flax, linum astaticimum, அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃப்ளக்ஸ், ஹெம்ப், அன்னாபிஸ் சட்டேவா, சன் ஹெம்ப், கொரட்டிலேரியா ஜங்க்சியா, சனப்பை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா ஜூட், சணல் அப்படின்னு சொல்லுவோம். அது சனப்பை, இது சணல். கொர்கோரஸ் கேப்சுலாரிஸ், ஜூட், சணல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சரடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அதெல்லாம் ப்ளோயம் பைப்ஸ்லேருந்து தான் கிடைக்கிது நமக்கு. இப்போ பெரிடெர்ம், பெரிடெர்ம்னா என்னென்னு பார்த்தோன்னா நிவர் ஸ்டெம் அண்ட் ரூட்டில் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் த திக்னஸ் பை செகண்டரி க்ரோஸ். செகண்டரி க்ரோஸ்னால திக்னஸ் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது ஸ்டெம்லேயும் ரூட்லேயும். த பெரிடெர்ம் இஸ் ஏ ப்ரொடக்டிவ் திசு ஆஃப் செகண்டரி ஆரிஜின். செகண்டரி ஆரிஜின் போது இந்த பெரிடெர்ம்ங்கிறது ப்ரொடக்டிவ் திசுவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரீப்ளேஸ் த எபிடெர்மிஸ் அண்ட் பிரைமரி கார்டெக்ஸ். அப்போ எபிடெர்மிஸுக்கும் பிரைமரி கார்டெக்ஸுக்கும் ரீப்ளேஸ் பண்ணுது இந்த பெரிடெர்ம் அப்படிங்கிறது. இந்த பெரிடெர்ம் கன்சிஸ்ட் ஆஃப் பெல்லம், பெல்லோஜன், பெல்லோடெர்ம். இதை நோட் பண்ணிக்கோங்க, பெல்லம், பெல்லோஜன், பெல்லோடெர்ம், இது மூணும் இந்த டயக்ராமில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இது மூணு சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா பெரிடெர்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பேர் பெல்லம். பெல்லோஜன் தான் கார்கேம்பியம் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன கார்கேம்பியம் அப்படின்னு, வாஸ்குலர் கேம்பியம் கார்கேம்பியம் அந்த லேட்டர் மெரிஸ்டம் சொன்னோம். இப்போ கார்கேம்பியங்கிறது ஒரு மெஸ்டமேட்டிக் திசு. மெஸ்டமேட்டிக் திசுங்கிறதுனால பார்த்தோம்னா அவுட்டரில் பெல்லத்தையும் இன்னரில் என்ன வந்து பெல்லோடெர்மையும் ஃபார்ம் பண்ணுது. பெல்லம்ங்கிறது கார்க்கு, இங்கே பெல்லோடெர்ம்ங்கிறது செகண்டரி கார்டெக்ஸ். அப்போ செகண்டரி கார்டெக்ஸை ஃபார்ம் பண்ணுறது எதுன்னு பார்த்தோம்னா செகண்டரி கார்டெக்ஸ் டெரிவ்டு ஃப்ரம் கார்கேம்பியம். இப்போ கார்கேம்பியம் தான் அவுட்டரில் பெல்லத்தையும் இன்னரில் என்ன பண்ணுது பெல்லோடெர்மையும் ஃபார்ம் பண்ணுது. அப்போ அதை மூணையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா பெரிடெர்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் பெரிடெர்ம் கன்சிஸ்ட் ஆஃப் பெல்லம், பெல்லோஜன், பெல்லோடெர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஏ ப்ரொடக்டிவ் திசு கம்போஸ்ட் ஆஃப் நான் லிவிங் செல்ஸ் with superized wall and formed centrifugally. Centrifugally means outward. Centrifugalனா சுற்றியும் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா superized cells வந்து ஃபார்ம் பண்ணுது. எதுன்னு பார்த்தோன்னா 5 பெல்லோஜன் இஸ் ஏ பார்ட் ஆஃப் பெரிடெர்ம். பெரிடெர்மோட ஒரு பார்ட் தானே இது பெல்லோஜன். அதான் சொன்ன சென்டரில் பெல்லம் வந்துட்டு அவுட்வார்டை நோக்கி என்னத்தை ஃபார்ம் பண்ணுது, ஸோ ஒரு சுப்ரைட் செல்ஸை ஃபார்ம் பண்ணுது. அந்த செல்ஸுக்கு என்ன பேருன்னு பார்த்தோம் அப்படின்னா இட் பெல்லம். It replaces the epidermis order the stem and root many seed plants. Many seeded plants. அப்போ மினி சீட் பிளான்ஸில் பார்த்தோம்னா ரூட்லேயும் ஸ்டெம்லேயும் பார்த்தோம்னா ஓல்டர் ஸ்டெம் அண்ட் ரூட்டுக்கு அதோட எபிடெர்மிஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறது தான் இந்த பெரிடெர்மோட ஃபங்க்ஷன். இட் இஸ் கேரக்டரிஸ்டட் பை பார்த்தோம்னா ரெகுலேட்டரி அரேஞ்சு டியர்ஸ். டியர்ஸ்னால் இது வரிசையாக ரெகுலரேட்டாக அரேஞ்ச் ஆகி என்ன வரிசையாகவும் ரோ ஆஃப் த செல்லும் அரேஞ்ச் ஆகிருக்குது. இட் இஸ் புரோக்கன் ஹியர் தேர் பை ப்ரெசன்ஸ் ஆஃப் லெண்டி செல்ஸ். அப்போ இந்த பெரிடெர்மை பார்த்தோம் அப்படின்னா இடையில என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா லெண்டி செல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த பெல்லோடெர்ம், பெல்லம், பெல்லோஜன், பெல்லோடெர்ம் மூணு சேர்த்து பெரிடெர்ம் சொல்லும் இல்லையா. இந்த பெரிடெர்மில் பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் லேயருக்குள்ள பார்த்தோன்னா எபிடெர்மிஸ் இருக்குது, அது இடையில புரோக்கன் ஆகிருக்குது. அந்த புரோக்கன் ஆகிறதுக்கு என்ன பேருனா லெண்டி செல் அப்படின்னு பேர். இது பேர் தமிழில் வந்து பட்டை துளை அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். இது பேர் பட்டை துளை, லெண்டி செல் அப்படின்னா பட்டை துளைன்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தோன்னா பெல்லாய்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பெல்லாய்டுனாவே நமக்கு இப்போ தெரிஞ்சு தான் பெல்லோடெர்ம் மாதிரியே இருக்குது. பெல்லம் லைக் செல்ஸ், அதாவது பெல்லம் மாதிரியான செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லேக் சுபரின் இன் தர் வால்ஸ். இப்போ பெல்லத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், சுபரின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சுபரைசில் ஆகின்னு படித்தோம் பெல்லம். ஆனால் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பெல்லம் மாதிரி பெல்லம் தான் இருக்குது, பட் ஆனால் என்ன செல்ஸ் பெல்லம் லைக் செல்ஸ் தான், பட் ஆனால் என்ன இல்லை சுபரின் அப்படிங்கிறது இல்லை. அதனால் பெல்லாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பெல்லோஜன். பெல்லோஜன்னா கார்கேம்பியம். இட் இஸ் ஏ செகண்டரி லேட்டர் மெரிஸ்டம். ஏற்கனவே சொன்னது தான். இட் கம்பரைஸ் பார்த்தோம்னா ஹோமோஜினஸ் மெரிஸ்மேட்டிக் செல்ஸ் அன்லைக் வாஸ்குலர் கேம்பியம். வாஸ்குலர் கேம்பியம் இல்லாமல் பார்த்தோம்னா ஹோமோஜினஸ் மெரிஸ்மேட்டிக் செல்ஸாக இருக்குது. இட் அரைஸ் ஃப்ரம் எபிடெர்மிஸ் கார்டெக்ஸ். எங்கேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். பெல்லோஜன் எங்கேருந்து அந்த மெரிஸ்மேட்டிக் செல்ஸ் எதுலேருந்து டெவலப் ஆகுதுன்னா ஃப்ரம் எபிடெர்மிஸ் கார்டெக்ஸ் புளோயம் ஆர் பெரிசைக்கிள். எக்ஸ்ட்ரா செல்லுலார் ரீஜன்ஸ் வந்து பெரிசைக்கிள் சொல்கிறோம் இல்லையா, அதிலிருந்தும் டெவலப் ஆகுது.
இட் செல்ஸ் டிவைட் பார்த்தோம்னா பெரிக்ளைன்லி அண்டு பெரிக்ளைன்லி ப்ரொடியூஸ் பார்த்தோம்னா ரேடியலி அரேஞ்சு ஃபில்ஸ் ஆஃப் செல்ஸ். ரேடியலில் அரேஞ்ச் ஆகக்கூடிய செல்ஸ் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுது பெரிக்ளைனல் டிவிஷன். பெரிக்ளைனல் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டிவிஷன் தான் பெரிக்ளைனல் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. த செல்ஸ் டுவார்ட்ஸ் அவுட் சைட் டிஃப்ரென்ஷியேட் இன்டு பெல்லம், த டுவார்ட்ஸ் இன்சைட் த பெல்லோஜன் தான் சொன்னோம். பெல்லோஜன் பார்த்தோம்னா அவுட் சைடில் பெல்லத்தையும் இன்சைடில் வந்து பெல்லோடெர்மையும் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னோம். பெல்லத்துக்கு பேர் அதர்வைஸ் கால் கார்க்கு, பெல்லோடெர்முக்கு அதர்வைஸ் கால் செகண்டரி கார்டெக்ஸ். இப்போ பெல்லோடெர்ம் இட் இஸ் ஏ திசு resembling cortical living parenchyma produced centripetally from the பெல்லோஜன். எதுலேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா சென்ட்ரிபீட்டல் இன்வார்டு நோக்கி உள்பக்கமாக நோக்கி சென்ட்ரிபீட்டல் நோக்கி பெல்லோஜன்லேருந்து டெவலப் ஆகுது. இட்ஸ் ஏ பார்ட் ஆஃப் பெரிடர்ம் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட் இன் சீட் பிளான். சீட் பிளானில் இது ஸ்டெம்லேயும் ரூட்லேயும் பெரிடர்மோட ஒரு பார்ட்னு சொல்கிறாங்க பெல்லோஜன் அப்படிங்கிறது. அடுத்தது பாரு பெல்லம் பெல்லோஜன் ரெண்டுக்கு கூடிய டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் இட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் த பெல்லோஜன், இது இன்சைட் ஆஃப் த பெல்லோஜன். செல்ஸ் ஆர் காம்பேக்ட்லி அரேஞ்ச் ரெகுலர்லி டைட்ஸ் ரோ வித்தவுட் இன்டர்செல்லுலார் பேஸ். அதில் சொன்ன மாதிரி இதுதான். இங்கே செல்ஸ் ஆர் லூஸ்லி அரேஞ்சு இன்டர்செல்லுலார் பேஸ். கார்டெக்ஸ்னாவே எப்படி இருக்கும், இன்டர்செல்லுலார் பேஸ் வந்து இருக்கும். ஆனால் அது பெல்லத்தில் என்ன இல்லை, இன்டர்செல்லுலார் பேஸ் வந்து இல்லை. ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன் இது பார்த்தோம்னா கண்டெயின் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட்னால ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யும், சிந்தசிஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஃபுட்டு. அடுத்து பார்த்தோன்னா கன்சிஸ்ட் ஆஃப் நான் லிவிங் செல்ஸ் வித் சுப்ரைஸ் செல்ஸ். நான் லிவிங் செல்ஸாக இருக்கும், சுப்ரைஸ் வாலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது கன்சிஸ்ட் ஆஃப் லிவிங் செல்ஸு பேரன்கிமேட் நேச்சர் டூ நாட் ஹேவ் சுப்ரின். சுப்ரின் இதில் இருக்காது. லெண்டிசெல் ஆர் ப்ரெசென்ட் இதில் ஆப்ஷன். அப்போ லெண்டிசெல் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா பெல்லத்தில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தோன்னா ரிட்டிடோம். ரிட்டிடோம்னு என்னென்னு பார்த்தோன்னா இது டெக்னிக்கல் டேர்ம் யூஸ்டு ஃபார் பார்த்தோம்னா அவுட்டர் டெட் பார்க். அவுட்டர் டெட் பார்க் இறந்த பார்க் இதுலேயும் அதில் விச் கன்சிஸ்ட் ஆஃப் பெரிடர்ம் and isolated cortical or phloem திசு formed during successive secondary growth. எதுலேருந்து டெவலப் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய செகண்டரி க்ரோத்லேருந்து டெவலப் ஆகுது. எடுத்துக்காட்டு குர்கஸ். பெல்லோடர்ம் பாலிடர்ம் இதை ஃபவுண்ட் இன் ரூட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்லேருந்து டெவலப் ஆகுது. ரோசேசி ஃபேமிலியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இஸ் ரெஃபர் டு பார்த்தோன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ரொடக்டிவ் திசு கன்சிஸ்ட் ஆஃப் யூனிஸ்டீரியேட்டட் சுப்ரைஸ்டு. யூனிஸ்டீரியேட்னா ஒன்லி ஒன் லைனில் மட்டும் இருக்குதுன்னு பார்த்தோன்னா சுப்ரைஸ்டு லேயர் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. ஆல்டர்னேட்டிங் வித் மல்டி சீரியேட் நான் சுப்ரைஸ்டு செல் இன் பெரிடர்ம். நான் சுப்ரைஸ்டுன்னா அதுக்கு பதிலாக என்னதுன்னு பார்த்தா அப்படின்னா மல்டி சீரியேட் நான் சுப்ரைஸ்டு செல்ஸ் இதில் ப்ரெசென்ட் ஆகுது. அதனால் அதுக்கு பேர் என்னது பாலிடெர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிசீரியேட் சுப்ரைட் லேயருக்கு பதிலாக ஆல்டர்னேட் வித் மல்டி சீரியேட் நான் சுப்ரைஸ்டு செல்ஸ் வந்து பெரிடர்மில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்த ரீஜன் பார்த்தோம்னா பார்க். த டேர்ம் பார்க் காமன்லி அப்ளைடு டு ஆல் த திசு இன்சைடு வாஸ்குலர் கேம்பியம் ஆஃப் த ஸ்டெம். வாஸ்குலர் கேம்பியத்துக்கு ஸ்டெம்முக்கோட வாஸ்குலர் கேம்பியத்துக்கு இன்சைடில் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்குன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன ஆகுது பேர் பெரிடெர்மு, கார்டெக்ஸு, பிரைமரி புளோயம், செகண்டரி புளோயம் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே பார்க்கு தான். பார்க் ப்ரொடக்ட் த பிளான் ஃப்ரம் parasitic fungi and insect, prevent water loss by evaporation. இது எல்லாத்துக்கும் கைட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. பிளான்ட்டை parasitic ஃபங்கிலேருந்து ப்ரொடக்ட் பண்ணுது, இன்செக்ட்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணுது, ப்ரிவெண்ட் வாட்டர் லாஸ் பை எவாபரேஷன். எவாபரேஷன்லேருந்து வாட்டர் லாஸ் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணுது. அடுத்து பார்த்தோம்னா காட்ஸ் அகேன்ஸ்ட் வேரியேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர். வெளியில் கூடிய டெம்பரேச்சரை என்ன பண்ணுது பார்த்தா அப்படின்னா அதிலிருந்து அது வேரியேஷன் ஆகிட்டதுலேயே அந்த டெம்பரேச்சர்லேருந்து அகேன்ஸ்டாக காட் பண்ணுது. இட் இஸ் ஆன் பார்த்தோம்னா இன்செக்ட் ரெப்பலண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்செக்டில் என்னென்னு பார்த்தா அப்படின்னா ரெப்பலண்ட் பிளவுறாது இல்லை அதனால் அடிபடாதுங்கிறாங்க. டீகே ப்ரூஃப், டீகே ஆகாததுக்கு இது காரணம், மக்காததுக்கு பட்டை தான் காரணங்கிறாங்க. பார்க் மீன்ஸ் பட்டை. அது ஃபயர் ப்ரூஃபாகவும் இருக்கும். காரணம் சுப்பரின் பிரச்சனை இருக்கிறதுனால ஃபயர் ப்ரூஃபாகவும் இருக்கும். இட் இஸ் யூஸ்டு ஆப்டைனிங் ட்ரக் ஆர் ஸ்பீசியஸ். இதுலேருந்து பார்த்தோம்னா பட்டையிலேருந்து என்ன கிடைக்குது, நமக்கு ட்ரக்கு கிடைக்குது. ஸ்பைசஸ், நறுமணம். ஸ்பைஸ்னா சொல்லுவோம் இல்லையா, மசாலாவுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, பட்டை, லவங்கப்பட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ட்ரக்குக்கும் இதுலேருந்து கிடைக்குதுங்கிறான். த ப்ளோயம் செல்ஸ் ஆஃப் த பார்க் ஆர் இன்வால்வ்டு கண்டக்ஷன் ஆஃப் ஃபுட். இந்த செகண்டரி கார்டிகல் செல்ஸ் இன்வால்வ்டு இன் ஸ்டோரேஜ். ஒவ்வொன்றும் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் த பெல்லோஜன் ஃபார்ம்டு கம்ப்ளீட் சிலிண்ட்ரிக்கல் அரவுண்ட் த ஸ்டெம். சிலிண்ட்ரிக்கலான ஸ்டெம்மை அரவுண்ட் பண்ணியிருக்குது பெல்லோஜன். கிவ் ரைஸ் டு பார்த்தோன்னா ரிங் பார்க்கை ஃபார்ம் பண்ணுது. எக்ஸாம்பிள் குர்கஸ். ரிங் பார்க்கை ஃபார்ம் பண்ணும். when the park is பார்த்தோம்னா formed in overlapping scale like layer. scale like layerனா அது
செதில் மாதிரியான லேயர் வந்து ஓவர்லேப் பண்ணி தொட்டுட்டு இருக்குது, பிடிச்சிட்டு இருக்கும் வுட்டை. எக்ஸாம்பிள் பார்த்தா அந்த பார்க் வந்து ஸ்கேல் பார்க் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கோவா. வில் த ரிங் பார்க் நார்மலி டூ நாட் பீல்ட் ஆஃப். ரிங் பார்க் என்ன பண்ணாதுன்னா நார்மலாக ஃபீல் ஆகாது, நான் பீல்ட் ஆகாது, நாம் தான் என்ன பண்ணுவேன் அதை பிரித்து எடுப்பேங்க. பட் ஸ்கேல் பார்க் பார்த்தோன்னா பீல்ட் ஆப்பாக இருக்கும். இந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். குர்கஸ் பார்த்தோம்னா அதுவே பீல்ட் அப் ஆகாது, நாமளே என்ன பண்ணியிருப்போங்க அறுத்து அந்த பட்டையை எடுத்துருப்போங்க. ஆனால் கோவாவில் பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருக்காது. பாரு கொய்யா மரத்தில் பாருங்கள், அது மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் பீல்ட் அப் உரிச்ச மாதிரியான இலையெல்லாம் தொட்டுருக்கிற மாதிரி இருக்கும், ஓவர்லேப் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து லாஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா லெண்டிசெல். லெண்டிசெல் ஈஸியாக பார்த்தோம்னா ரைஸ்டு ஓப்பனிங் ஆர் போர் ஆன் த எபிடெர்மஸ். எபிடெர்மஸில் பார்த்தோம்னா ஒரு போர் ஓப்பனிங் டெவலப் ஆகிருக்கும். அது எபிடெர்மஸில் இருக்கலாம் ஆர் பார்க் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட்லேருந்து டெவலப் ஆகிருக்கலாம். அதுக்கு பேர் லெண்டிசெல். லெண்டிசெல்னா பட்டை துளை அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஃபார்ம்டு டூரிங் செகண்டரி க்ரோத் இன் ஸ்டெம். எப்போ டெவலப் ஆகுதுன்னா செகண்டரி க்ரோத், ஸ்டெம்மில் செகண்டரி க்ரோத் டெவலப் ஆகும்போது ஃபார்ம் ஆகுது. அண்ட் பெல்லோஜன் இஸ் மோர் ஆக்டிவ் இன் த ரீஜன்ஸ் ஆஃப் லெண்டிசெல். லெண்டிசெல்லில் பார்த்தோம்னா லெண்டிசெல் ரீஜனில் பார்த்தோம் அப்படின்னா பெல்லோஜன் வந்து மோர் ஆக்டிவாக இருக்கும். அதனால் மாஸ் ஆஃப் லூஸ்லி அரேஞ்சு தின்வால்டு பாரன்கைமல் செல்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இந்த செல்லுக்கு என்ன பேருனா காம்ப்ளிமெண்ட்ரி திஸ் ஆர் ஃபில்லிங் திஸ். டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாரு காம்ப்ளிமெண்ட்ரி செல்னு. அது எதனாலன்னு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய பெல்லோஜன் அப்படிங்கிற அந்த கார்கேமியம் சொல்ல முடியும், அந்த கேம்பியம் வந்து ஆக்டிவிட்டினால நிறையா செல்ஸ் என்ன பார்த்தோன்னா பேரன்கைமா லூஸ்லி அரேஞ்சு பாரன்கைமா செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட்ரி செல்ஸ், ஃபில்லிங் செல்ஸ். ஃபில் பண்ணுறதுனால ஃபில்லிங் செல்ஸ். லெண்டிசெல் இஸ் ஹெல்ப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன். கால் லெண்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது. மீண்டும் அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.